எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினரை பொருத்தமற்றவர்கள் என்று அடையாளப்படுத்துவதன் மூலம் கல்வி மற்றும் தலைமை பதவிகளிலிருந்து திட்டமிட்டு விலக்கி வைக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தினருடன் உரையாடிய காணொலியை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு செய்த ராகுல் காந்தி, நாட் ஃபவுண்ட் சூட்டபிள், அதாவது பொருத்தமானவராக அடையாளம் காணப்படவில்லை என்பது புதிய மனுவாதம் என்று குறிப்பிட்டுள்ளார். இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 60 விழுக்காடு பேராசிரியர் பதவிகளும் 30 விழுக்காடு உதவி பேராசிரியர் பதவிகளும் நிரப்பப்படாமல் இருப்பதாக ராகுல் காந்தி கூறினார். தகுதி வாய்ந்த இடஒதுக்கீட்டு பிரிவினர் பொருத்தமற்றவர் என்று காரணம் கூறி விலக்கி வைக்கப்படுகிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கல்விதான் சமத்துவத்துக்கான மிகப்பெரிய ஆயுதம் என்ற B.R. அம்பேத்கர் கூறியிருப்பதாகவும் அந்த ஆயுதத்தை மோடி தலைமையிலான பாஜக அரசு மழுங்கடித்து வருவதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார்.